ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 3 தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் 3 போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். சரிங்களா. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3 போட்டு தாளிச்சிக்கலாம். சரிங்களா. எண்ணெயில் நல்லா தாளிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே போட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு 80% வரைக்கும் நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கும் போது தான் சீக்கிரமாக வேகும், குழம்பும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும். சரிங்களா. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு, அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த கத்திரிக்காயும் இந்த தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அவரைக்கொட்டையிலே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அவரைக்கொட்டையை முதல் நைட்டே வந்து ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டிங்கன்னா அவரைக்கொட்டை நல்லா வெந்துடும். சரிங்களா. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் நல்லா வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா குலைவாக வேகணும். சரிங்களா. கத்திரிக்காய் நல்லா குலைவாக வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அவரைக்கொட்டை, அதை வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா இந்த ஸ்டேஜில் வெந்திருக்கணும். வெந்திருக்கும் போது தான் நம்ம வேக வச்சுருக்க அவரைக்கொட்டையை இதோடு ஆட் பண்ணிக்கணும். அவரைக்கொட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பை கிண்டி விட்டுட்டு நம்ம ஆரம்பத்தில் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா புளி, அந்த புளியை வந்து கரைச்சி இதோட ஊற்றிடணும். சரிங்களா. புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா கொதிக்கும் போது புளி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நல்லா இந்த புளியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் சைடில் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.